நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இருந்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு. இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்க கூடாது. சரி, நமக்கு எதுக்கு பாவம் புண்ணியம்லாம், நம்ம நல்லா இருந்தால் போதும் நமக்கு. ஐயோ, இப்படியே புலம்பி நம்ம மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட போகுது. கொஞ்சம் வாய் அடைக்கிட்டு நிற்போம். அம்மா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன்? இனி நானும் தங்கச்சி எப்படிம்மா இருப்போம்? தேவி, அம்மா வந்துட்டியாம்மா? அம்மா, நீ இல்லைன்னு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு. அப்போ நடந்ததெல்லாம் கனவாம்மா. ஐயோ, தப்பாக என்னமோ கனவுலாம் நடந்து போச்சுமா. அப்போ நீ உயிரோடு தான் இருக்கியா இன்னும்? இவ்வளோ நாங்கள் செத்து போயிட்டேன்னு நினச்சதுனா கனவு தானம்மா? அம்மா அம்மா, என் கூட தான் இருக்க. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னம்மா அமைதியாகவே இருக்க? பேசுமா. அம்மா அம்மா, எங்கம்மா இருக்க? எங்கம்மா போன? அம்மா விளையாடாதம்மா, எனக்கு பயமாக இருக்கு. அப்பா, அம்மா இறந்ததெல்லாம் உண்மை தானே? நம்ம தான் கற்பனையில் அம்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கோம்மா. அம்மா எப்பம்மா இனி வருவேன்? எனக்கு இந்த அப்பாவை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும்மா. வேறு யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவரும் உங்கள் மாதிரியே இருக்காங்கம்மா. அம்மா சீக்கிரம் வந்துடும்மா. எங்கே இருந்தாலும் நீ இன்னும் சாப்பிட்றதுனால நினச்சிக்கிட்டு இருக்கம்மா. தேவி, அழாதம்மா. அம்மாவா கூட தான் இருக்க. இந்த மண்ணை விட்டு நீங்கினாலும் உங்கள் மனசில் இருக்க மாதிரி எப்பவும் உங்கள் கூடவே தான்மா இருப்பேன். நீ என்ன பிரச்சனை உனக்கு வந்தாலும் அதுக்கு துணையாக இருப்பேம்மா. நீ கஷ்டப்படாத தேவி. ஐயோ, என் பொண்ணு அழுகிறத பார்த்து என்னால் தாங்க முடியலையே. என் கடவுளே, என்னை இப்படி சித்திரவதைப்படுத்துகிற இருந்தும் எனக்கு நிம்மதி இல்லையா? பொண்ணையும் என் குடும்பத்தையும் விட்டுட்டு உயிரை விட்டுட்டு இப்போ ஆவியாக தெரிஞ்சிட்டு இருக்கிறது காரணம் அந்த 4 பேர் தான். அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்க ஒரு காரணமாக இருந்தாலும் நான் உயிர் புடக்கையில் என்னைய ஒருத்தவ கொண்டாட அவளைங்க நான் சும்மா விட மாட்டேன். இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க இந்த அலமேலோட ஆட்டத்தை. அப்பா, இந்த அலமேல அனுப்பி விட்டுருந்தா அனுப்பி வச்சோம். சந்தோஷமாக நான் இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷம் இது வரைக்கும் நான் அனுப்பி வச்சதே இல்லையே. வந்துட்டோம். டீ கடையில் டீயை குடிப்பான். சந்தோஷத்துக்கு ஸ்வீட்டாக சாப்பிட முடியும். அப்புறம் நம்ம மேலே எல்லாத்துக்கிட்ட விட்டு வந்துடும். நம்ம வேலையை பார்ப்போம். உள்ளுக்குள்ளே சந்தோஷத்தை காட்டிக்கிட்டு வெளியே நடிக்க வேண்டியதான். சந்தோஷமாக இருக்க? சந்தோஷமா குள்ளுன்னு இருக்கா? வரேன். இப்போ எப்படி கொடிச்சியும் சந்தோஷமும் ஒன்றா இருந்தால் இப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஏனோய் கொஞ்சம் டீயை போட்டு வந்து கொடுண்ணா. யார் மாதிரி என்ன ஏனோய், ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கலாம் ஒரு டீயை போடு. எந்த ஊருக்காரிம்மா நீனு? நைட்டு 1 மணிக்கு வந்துட்டு சாங்கா ஒரு டீயை போட சொல்கிற? ஏன்னா கடை எதுக்கு திறந்து வச்சுருக்கீங்க? உங்களுக்கு வியாபாரம் ஆக தானே? ஆமாம்மா, நீ குடிக்கிற டீ அந்த 10 ரூபாய் டீக்கு நான் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? போம்மா, கடையெல்லாம் மூடியாச்சு. இங்கே ஏதோ திருட அளா வைக்கிட்டு இருக்காங்களாம். நல்லா ஆம்பளை மாதிரியும் இருப்பாங்களாம், பொம்பளை மாதிரியும் இருப்பாங்களாம். அதனால தான் நானும் கடைக்கு பக்கத்துலேயே படுத்து தூங்குறேன். கடைலாம் திறக்கல. போமா. இவன் என்ன ஏதோ நம்மளை குறி வச்சு பேசுகிற மாதிரியே பேசுகிறான். ஆம்பளை மாதிரியே இருப்போம், பொம்பளை மாதிரியே இருப்பான்னு கலாய்க்கிறானா? குள்ள பையன். அம்மா, என்னம்மா சொல்லிக்கிட்டு நிற்கிறேன்? அப்போ நீ தான் திருடனா? ஒழுங்கு மரதே போறியா இல்லை ஊருக்காரங்களை கூப்பிடுவா? என்ன ஒரு டீ கேட்டதுக்கு இப்படி சொல்கிறேன்? நான் போகிறேன். போய் மேலே பாரு. எப்பா, நம்ம சந்தோஷமாக இருக்க முடியலையே. நம்ம மேலேயும் தப்பு தான். 1 மணிக்கு போய் 3 கடையில் டீயை கேட்டால் யார் தருவா? போவோம், வீட்டில் போட்டு குடிப்போம். ஏன்னா ஒரு உதவினா. அம்மா, என்னம்மா? ஏன்னா
கை காலெல்லாம் வலிக்குது, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போட்டா. ஆ சரிம்மா, பார்த்து. ஏன் உங்கள் வீட்டில் யாரையாவது வந்து கூப்பிட்டு போக சொல்லலாம்ல? இந்த மாதிரி 1 மணி நேரத்தில் எங்கேம்மா அலைய போகிற? இல்லைண்ணா, வீடு பக்கம்தான், என் பையன் வரேன்னு சொல்லியிருக்கான். ஓ அப்படியா, சரி அப்போனா உக்காரு. அண்ணா அப்படியே ஒரு டீ. ஆ என்னது டீயா? என்னண்ணா டீ தான் கேட்டேன். இப்போ நீங்கள் பேய் மாரி மூச்சை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எனக்கு எதுவும் வேணாம், நான் செத்த நேரம் உட்காந்து கண்டுட்டு போகிறேன். அது எப்பா என்னடா இது, செத்த நேரம் சும்மா இருக்க முடியல. போகிறேன் வரவங்க கூட நம்மளை நம்ப மாட்டானே. முதல்ல நல்லா நடிக்க கற்றுக்கணும். ஏட்டி வைக்கலாம்டா, நடிப்பை வச்சு தான் இவ்வளோ நேரம் சோறு போட்டு வாங்கிக்கிட்டு இருந்தேன். ஒழுங்காக நடிடி. பார்த்தா பாவம் வரல போல, கேட்டப்போ தான் இனிமேல் சேஞ்ச் பண்ணணும். செத்த நேரம் உட்காருவான். ஆட்டுக்கு ஆரம்பிக்க வேண்டியதான். அகிலாண்டா வரண்டி, இந்த அலமையினோட ஆட்டத்தை காட்டுறேன். சரி, பாவமாச்சு திருந்துவான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை போலையே. நான் செத்ததில் அவ்வளோ சந்தோஷம் உனக்கு. வரேன். ஏன்டா உயிரோட இருக்கோம், ஏன்டா ஒரு அப்பாவியை ஒன்று நினைக்க வைக்கிறேன். வரண்டி அகிலாண்டா, வரேன். அகிலாண்டா என்னது இது, யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. யாருது? ஏடாது பேயா? ஏம்மா என்னம்மா பைத்தியம் ஆயிடுச்சா? அண்ணா நீங்கள் தானே? ஆமாம்மா, பார்க்க பாவமாக இருந்துச்சு, பசியோடு இருப்பீங்கன்னா டீயை போட்டு எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. சரிண்ணே, பயந்து போட்டேண்ணே. இதுக்கே பயந்தா எப்படி? என்னண்ணா உளறீங்க? இதுக்கே பயம்ண்ணா? அப்போ இங்கே ஏதாவது உழவிக்கிட்டு இருக்கா? அடையாமா நீ வேற இந்த காலத்தில் பேய் அதுதுன்ட்டு. டீயை வாங்கி கொடுமா. சரிண்ணே. நான் வரேம்மா, காசு அங்கேயா வச்சிரு. சரிண்ணே. என்ன இது வித்தியாசமாக இருக்கு? இவர் தான் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டார், இப்போ அவரே வந்து டீ போட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. டீ வாசனை தான் வருது, குடிப்போம். ஏதோ ஓசியில் கிடைக்குதுல்ல, நம்ம என்ன காய்ச்சா கொடுத்துட்டு போகிறோம், குடிப்போம். என்ன சுவை பாப்பா. ராத்திரியில் டீ குடிக்கிறது கூட ஒரு சுகம் தான் பாடியே. டீயே தீந்து போச்சு போல, வச்சிருவோம் கிளாஸை. என்ன இது, மாட்டு சவுண்டு கேட்குது. என்ன இந்த அண்ணன் வீந்து கொரட்டை விட்டு தூக்குறாங்க? இப்போ தானே கொடுத்துச்சு, ஏன் கொடுத்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை, இப்படி வீந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி, நேரமாகுது, நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். அப்புறம் இந்த ஊரில் காணாக்கினா போணுச்சுன்னா நான் தான் இங்கே இருந்தேன், நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. அந்த அண்ணன் சொல்லிட்டு போவோம். அண்ணே ஏய், உன்னை குத்தி கொண்டுருவேன். எப்படி கோவமாயிட்டேன் திடீர்னு? அண்ணா என்னம்மா நீனு தூங்க கூடமா விட மாட்டேன். ஓ கனவுல தான் அப்படி புலம்புனீங்களா? அண்ணா டீ கொடுத்த டம்ளர் இங்கே வச்சுட்டேன், நான் பார்த்து போகிறேன், வரேண்ணே. சொல்லலாம் தான் ஏற்பட்டேன். நீ போமா, பார்த்து போ. நான் இப்போ உனக்கு டீயை கொடுத்தேன், என்ன உளறிக்கிட்டு இருக்க? கனவு எதுவும் கண்டியா? இவன் என்ன லூசு பையன் புலம்புறான்? இவன் தானே டீ வந்து கொடுத்தான். என்னம்மா தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? அண்ணே நீங்கள் தானே டீ கொடுத்தீங்க, அங்கே பாருங்க, அந்த டம்ளர் கூட இருக்கு. ஓ இந்த டம்ளர் தானே? என்னது அந்த டம்ளரா? என்னண்ணே இந்த டம்ளருக்கு என்ன? அம்மா அதில் இருக்கிறத வாங்கி குடிச்சியா? ஆமாண்ணே, நீங்கள் தானே கொடுத்தீங்க. ஐயோ அது வந்துடுச்சு போலையே. என்னண்ணே உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஏண்ணா என்னன்னு சொல்லுங்க. ஏம்மா இந்த மாதிரி நேரத்தில் என்கிட்ட ஒரு பேய் வந்து என் டீ கடையில் நான் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தான் ஏதோ டீயை போட்டு தரேன்ட்டு இந்த டம்ளரில் தான் கொடுக்குமா. குடிச்சிட்டா அப்புறம் நீயும் பேயா மாறிடுவியா, உன்னையும் அதை கூட கூட்டாளியா சேர்த்துக்குமாம்மா. இப்படித்தான் அல்பாயுசில் பாதி பேர் இங்கே போனாங்களாம். அந்த காலத்தில் பேசிக்கிட்டாங்க, உண்மையாக போய் என்ன தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் இப்படி கொடுத்த மாதிரி இப்போதாம்மா எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ தான் கேள்விப்படுறேன். அண்ணா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணா இது எப்படி நான் இதில் தப்பிக்கிறது? அம்மா அது குடிச்ச உடனே பேய மாறிடுவாங்க.
நீ செத்துக்கிட்டே என்கிட்ட பேசுறியா என்னன்னு தெரியல. நான் முதல்ல என் உயிரை காப்பாற்றிக்கிறேன். என்னைய ஆளை விடுமா. நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஓடுறா ரங்கசாமியா. ஏம்மா என்னம்மா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி சொல்கிற. நீ செத்து போ, நான் எதுக்கு சாவணும். ஆளை விடு. என்ன தானே ஓடிவிட்டாரு. என்ன டம்ளர் தானா மேலே போகுது. என்ன நம்ம நோக்கி வருது. ஐயோ என்ன நம்ம வாயை அடைக்குது. ஏம்மா யாருமா அது. பேயா பேயா என்ன விட்டுரு. ஐயோ ஓடுறியா ஆகலாம்டா. இனி உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இந்த இடத்த. என்னடா இது டம்ளர் எல்லாம் பேசுது. ஐயோ என்ன இது உரும்புது. ஐயோ வலிக்குது. என்ன விட்டுரு. விட்டுடு. அம்மா வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா வலி தாங்க முடியல. அப்பா காண போயிடுச்சா. என்ன அடி அடிக்குது. என்னடா இது எங்கேயோ வந்து இங்கே என்னமோ அடி வாங்குற. இங்கே இருந்தா நமக்கு போஸ்ட்மார்ட்டம் தான். நம்ம கிளம்பி ஓடிடுவோம். என்ன ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. எட்டி அங்கேயாண்டோ இங்கே இருந்தானா அவ்வளோதான். விடுறி ஓட்டத்தை. ஐயோ மறுபடியும் சவுண்டு. எட்டி ஓட்டத்தை. எங்க குடும்பத்தை நாசம் பண்ணதுக்கு உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. இதெல்லாம் ஆரம்பம் தான். இனி உங்களுக்கெல்லாம் இருக்க இளமையிலோட ஆட்டம் ஆரம்பண்டி.